ஸ்வீட்டார்ட்ஸ், என் குழந்தைங்களே, என் பொட்ட பசங்க, என் பாய்ஸு, என்னோடய கேர்ள்ஸு, என்னோடய அம்மா, என்னோடய அப்பா எல்லாருக்கும் அன்சாஃப்ட் யூமா. குட் ஈவினிங் ராஜா. நான் காலையில் மாவை பற்றி சொன்னேன்னு கோவம் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்களோட நல்லதுக்கு தான்மா சொன்னேன். நான் புரியுதா? நான் எதுக்கு சொன்னேன்னா, அவ்வளோ பக்கெட்டாக உங்கள் கை வலிக்க போட்டு அரைச்சி அதை எடுத்து ஃபில் பண்ணுறது வேண்டாம்மா. 3 நாள் உங்களுக்கு மினிமம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கொல்லை வேலைக்கு போகிறதுனாலும் யாராக இருந்தாலும் 3 நாளோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து, அரிசி அந்த மாதிரி கலந்து ஊற வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும்மா. அது மாவு கதை முடிஞ்சிருதா? நான் என்ன சொன்னேன், செப்பல் இது சொல்லியிருந்தேன். நான் 7500 செப்பல் வாங்குறேன் சொல்கிறாங்க டாக்டர். அந்த செப்பல் நான் காசு கொடுத்து வாங்கினா கூட 1 வருஷத்துக்கு தான் போட முடியுமா. அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுருணுமா. ஏன்னா நம்ம காலில் இருக்கிற இது ஸ்வெட் ஆகுது இல்லை, தண்ணி எல்லாம் வேறு தண்ணியெல்லாம் ஊற்றுறதுனால மறுபடியும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடணும். நான் இது வரைக்குமே செப்பல் போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, விட்டுடுங்க. இப்படி தான் நடக்கிறேன். தெய்வம் என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோன்னு தான் நடக்கிறேன். அம்மா, இந்த விஜயை பற்றியே பேசலாம் ஒரு பேச்சு. என்னென்னு, அவர் அந்த ஒவ்வொரு டைம் நம்ம பார்க்கும்போதும் ஒரு பேக் எடுத்துகிட்டு போவார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, எல்லாரும் அவரை குனிய வச்சு கொட்டின மாதிரி இருந்தது. ஆனாலும் அவர் தவுண்டு போகலாம். புரியுதுங்களா? தவுண்டு போகலாம். அந்த பேகை எடுத்துகிட்டு போகும்போது ஜீசஸ் கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. புரியுதுங்களா? அதனால் நம்ம கஷ்டப்படணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம போராமப்படக்கூடாது. உழைக்கணும். உழைச்சி முன்னுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் நம்ம குடும்பமாக. கொஞ்சத்துக்கு செலவு பண்ண ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு அம்மா வீட்டுக்கு கொடுக்குறதோ, காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு அவங்க வேண்டாம். நமக்கு யார் வீட்டில் இன்சார்ஜோ அவங்கக்கிட்ட சொல்லி எல்லாருமே போய் நல்லது செய்யணுமோ, வாங்குறோமோ, கொடுக்குறோமோ பார்த்துக்கலாம். நம்ம ஒரு பொய் பேசணும்னு நினச்சிங்களேன், 10 பொய் பேச வேண்டியதாக வரும். அந்த ஒரு பொய்லேயே உண்மை பேசிட்டு போகலாம். அப்புறம் ஒரு விடுக்கதை சொல்கிறேம்மா நான் உங்களுக்கு. கெட்டது கிடையாது, உயிருள்ள ஜீவன் இல்லை. என்ன, விட்டதை பிடிச்சிட்டு வா மா, விட்டதை பிடிச்சிட்டு வா. அதுக்காக நீங்கள் பாம்பு போட்டேன்லாம் நினச்சிக்காதீங்க. அது இல்லைடா செல்லம். இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவாம்மா? நான் அந்த செப்பல் இது சொன்னேன் இல்லையா, அது நான் வாங்கவே இல்லை. ஏன்னா வீட்டு குடும்பத்துக்காக வேணும். நல்ல அரிசி வாங்குங்க. சொசைட்டி அரிசி வாங்கினா வேலைக்காரி யாராவது இருந்தாலும் கொடுத்து விடுங்க. ஆயிடுச்சாம்மா? இதை பற்றி கவலைப்படாதீங்க. எதுனா இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ராஜா. நான் நாளை காலையில் உங்களை குட் மார்னிங் சொல்கிறதுக்காக நான் வருவேன். தைரியத்தோடு இருங்க. பாய் ராஜா, பாய்.